இன்றைய வேதவசனம் யோவான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். ஆமேன். நம் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு சத்தியமானது. அன்றியும் நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி மனுஷன் தோற்றத்தின்படி நியாயம் தீர்ப்பான். ஆனால் நம் கிறிஸ்து தோற்றத்தின்படி நீதி செய்கிறவர் அல்ல. ஏனெனில் அவர் அனைவருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிறார். எனவே அவனவனுடைய நீதிக்கு தக்கவாறு நியாயம் தீர்ப்பார். நமக்கு நம் தேவன் அளிக்கும் நீதி அவரால் அருளப்படும் மன்னிப்பு. அன்றியும் அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியம் உள்ளதாய் இருக்கும். ஏனெனில் நம் கர்த்தராகிய கிறிஸ்து தனித்திராமல் தம்முடைய பிதாவாகிய தேவனும் அவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். எனவே அவருடைய நியாய தீர்ப்பு நம் கிறிஸ்துவையும் அவருக்குள் இருக்கும் நம் பிதாவாகிய தேவனையும் வெளிப்படுத்துவதினால் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. அப்படி நமக்குள்ளும் நம் கிறிஸ்துவின் ஆவி இருப்பதினால் நாம் மற்றவர்களை தோற்றத்தின்படி துணிகரமாய் நியாயம் தீர்க்காமல் அவர்களுக்கு நம் தேவன் அளிக்கும் நீதியாகிய மன்னிப்பை தந்து அனைவரிடமும் சமாதானமாய் இருப்போம். எங்களை சமாதானமாய் நடத்தும் உம்முடைய நீதிக்காக நன்றி இயேசுவே, நன்றி.